வணக்கம். சென்னை மயிலாப்பூர் ஜிம்மா மஸ்ஜித் மசூதியில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: முதலில் இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த 2025ஆம் வருடம் எந்தவித அசம்பாவிதம், விபத்துகள் இல்லாமல் அரஃபாத்திலும், மெக்கா, மக்கா ஆகிய இடங்களில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தமிழகத்தை பொறுத்தவரை 5614 பேர், அதில் தனியார் மூலமாக 400 நபர்கள் சென்றுள்ளனர். இந்திய நாடு சார்பாக சவுதி அமைச்சர் ஹெச். உம்ரா ஆல்டோஃபிக் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். அது மட்டுமின்றி, எந்த வருடமும் இல்லாத அளவு வெயில் 48 டிகிரி இருந்த பொழுதிலும் ஏர் கண்டிஷனர் வசதி, தண்ணீர் வசதி போன்றவற்றை சவுதி அரசாங்கம் ஏற்பாடு செய்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். மொத்தம் இந்த வருடம் ஹாஜிகள் 16,73,320 ஹாஜிகள் புனித ஹஜ் பயணத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. அதில் பாரத நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,32,540 பேர் ஹஜ் செய்துள்ளார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 5,614 பேர், அதில் தனியார் மூலியமாக சென்ற வகையில் தமிழகத்தில் 400 பேர் சிறப்பாக செய்துள்ளார்கள். அனைவருக்கும் சிறப்பு சென்றடைந்ததற்கு அங்கிருந்து வரும் செய்திகள் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்திய நாட்டின் சார்பாக 150 கோடி மக்களின் சார்பாக சவுதி அமைச்சர் ஹஜ் உம்ரா அல் தௌஃபிக் அல் ராபியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அனைத்தும் அவர்களுக்கு பாராட்டு மழை குவிந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் ஒரு ஹஜ் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு 48 டிகிரி வெயில் இருந்தால் கூட அதற்கு ஒரு செயற்கை ஏர் கண்டிஷன் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி, வாட்டர் ஃபெதரிங் பண்ணி அனைவருக்கும், அனைத்து ஹாஜிகளுக்கும், லட்சோப லட்ச ஹாஜிகள் நடைபெறுவதற்கு அனைவருக்கும் ஐஸ் வாட்டர் கொடுத்து ஒரு பர்ஃபெக்ஷன் கூட அவங்களுக்கு கொடுத்து இந்த வருஷம் சிறப்பாக பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் சுமார் ஒரு வருட காலம் சவுதி அரசாங்கம் ஏற்பாடு செய்ததற்கு மிக்க நன்றி. வரும் காலங்களில் இதே போல்தான் ஹஜ் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. குறிப்பாக மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை சிறுபான்மை அமைச்சகம் ஜித்தாவில் உள்ள ஹஜ் மிஷனில் பிரின்சிபல் செக்ரட்டரி, டைரக்டர் ஹஜ், சிஇஓ அவர்கள் அனைவரையும் முதல் முறையாக முகாமிட்டு நேரடி மேற்பார்வையில் கொண்டதற்கு மத்திய அமைச்சகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தாயுள்ளம் கொண்டு 64 கோடி ரூபாயில் ஹஜ் இல்லம், நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை இல்லாத வகையில் இந்த வருடம்தான் ஹஜ் இல்லம் தமிழக அரசுக்கு என்று சொந்தமாக கட்டுவதில் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அனைவருக்கும் வேண்டுதல் என்னவென்றால், சகோதர இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இன்று ஒரு நாள் முழுவதும் சகோதரத்துவத்தை மேற்படும் வகையில் அனைத்து பிற மத சகோதரர்களுக்கும் சென்று நீங்கள் சமைக்கக்கூடிய பிரியாணி எடுத்துக்கொண்டு அங்கு போய் பகிர்ந்து சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 64 கோடி ஹாஜி இல்லம் தமிழக அரசுக்கு சொந்தமாக கட்டுவதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார்.